அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்க மொபைல் மூலமா லேப்டாப்க்கு, பிசிக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது, உங்களோட மொபைல் டேட்டா சீக்கிரமா காலியாகுதுன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது, உங்களோட மொபைல் யூஸ் பண்ற டேட்டா அளவு தான் இந்த லேப்டாப்லயும், உங்க பிசிலயும் யூஸ் ஆகும். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க விண்டோஸ் ஸ்க்ரீன்ல மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல மேனேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுல வந்து சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் டைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல டிசேபிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளைன்னு குடுத்துருங்க. அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்ப அடுத்து கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க மவுஸ்ல. இது விண்டோஸ் 7 மட்டும் இல்ல. விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 எல்லாத்துலயும் இத யூஸ் பண்ணலாம். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்டேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டீஸ்ன்ற ஆப்ஷன்ல ஸ்டார்ட் அப் டைப் வந்து மேனுவல்ல இருக்கு. அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிசேபிள் பண்ணிடுங்க. அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இது வந்து விண்டோஸ் அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அத டிசேபிள் பண்ணிடுறோம். இப்ப நம்ம வேணும்ன்னும்போது அத வந்து ரைட் கிளிக் மறுபடியும் அத போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு அத வந்து மேனுவல் மாத்திருங்க. மேனுவல் மாத்திட்டீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து டிஃபால்ட்டா விண்டோஸ் அப்டேட் எடுத்துக்கும். ஸோ விண்டோஸ் அப்டேட்ல தான் டேட்டா அதிகமா யூஸ் ஆகும். நம்ம மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணும்போதோ, இல்ல எத மூலமா கனெக்ட் பண்ணாலும் விண்டோஸ்ல வந்து டேட்டா அதிகமா எடுத்துக்கும். விண்டோஸ் அப்டேட்க்கு மட்டும். ஸோ அத வந்து நம்ம இப்போ டிசேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்னா, நீங்க சர்ச்ல வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்துரும். இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ்ன்னு இருக்கு. அத வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு 5 ஆப்ஷன் காட்டும். இதுல வந்து இன்டெலும், மேக்ஸ் ஃப்ரீ செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் மட்டும் டிக்ல இருக்கட்டும். மிச்சம் எல்லாமே கூகுள்ன்ற அப்டேட் எல்லாமே வந்து அன்டிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, கூகுள் அப்டேட்ல தான் மேக்ஸிமம் வந்து நம்ம டேட்டா யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 டிக் மட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா இந்த சேஃப்டிக்கு மேக் ஃப்ரீன்ற இது வந்து டிக்ல இருக்கலாம். வேணானாலும் அன்டிக் பண்ணிடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலமா தான் வைரஸ் வந்து ஈஸியா வந்து சிஸ்டத்துக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அத வந்து நம்ம சேஃப்டிக்கு ஒரு டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்ல. இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்போ வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் கேட்குது. நீங்க இப்போ ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உடனே நீங்க நார்மலா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து உங்க மொபைல் டேட்டாலாம் அவ்வளவும் காலியாகாது. இப்போ நான் எக்ஸிட் குடுத்துட்டு வந்துர்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.